எல்லோர்க்கும் பொய்யான வேஷம் நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம் அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம் 100 அடியாய் விரியும் இதயம் போர் துளியாய் மலரும் சலனம் வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம் 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 திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பம பமரி வரித திரநதிந்தன 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 பம பமரி வரித பம பமரி வரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பம பம மரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பம பசனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பந்தாடும் மனம் வெல்வாயோ மானிடா மரபு மீறாது பாடடா மண்ணின் சொர்க்கமே காணடா விஸ்வரூபம் 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 யோக பிரச்சித் மனோடவிச்ச பிரதோதாயோ மனசம் அதா கர்மயோகம். யாரு? சித்தப்பா. கௌரி, வா 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 வா. வா. என்ன கௌரி திடீர்னு? சொல்றேன் சித்தப்பா சொல்றேன். வா சிவராமா, உட்காரு. உட்காரலாமோ? அதான் உட்காந்துட்டேல. வா. என்ன சிவராமா திடீர்னு? கௌரி, என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்டேன், பதிலே சொல்லாம உள்ள போயிட்டேன். சித்தப்பா, நேத்திக்கு உங்க குரலை கேட்டதுலேருந்து இருப்பு கொள்ளலை. அதான் நேரில் பார்த்தா தேவையில்லைன்னு தோணித்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சித்தப்பா, நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ், நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். நம்ம அக்ரகாரம், கோவில், குளம். சிவராமா, என்ன அங்கேயும் இங்கேயும் பாட்டுருக்க? சிவராமா, உன்னதான். என்ன மறக்கிற? நான் எங்க சார் உங்களை முறைக்கிறேன்? நீ மறந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். யார் நீ?
அப்பா அவர் தான் விஸ்வநாதன், நம்ம பாலூர் அக்ரகாரம் கணபதி அக்ரகாரத்துலாம் போக உதவியா இருந்தாரே. பாலூர் அக்ரஹாரம் கணபதி அக்ரஹாரமா? எங்க இருக்கு இதெல்லாம்? சார் இப்பதானே அங்கிருந்து வரோம். நீ பேசாத. என் வீட்டுல வந்து என்னெல்லாம பேசிட்டு இருக்க? கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். திஸ் இஸ் நாட் யுவர் ஹவுஸ் சார். வாட் டு யூ மீன்? கௌரி, முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளில போக சொல்லு. ஐ வில் கால் தி போலீஸ். எனக்கு போலீஸ் கமிஷனர் நன்னா தெரியும். ஓகேப்பா, ஓகே, நான் அவரை வெளில போக சொல்றேன். சித்தப்பா கொஞ்சம் சார், உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா, அவர் டெலிபரேட்டாவா பண்றாரு. உனக்கு யூ கேன் ரிலாக்ஸ். வா வா வா, திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறே. வா. உனக்கு தெரியாது, he is a fraud, he is a cheat. யார் சீட்டு யார் ஃப்ராடு? என்ன மாதிரி நேர்மையான ஆளை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. சார் சாரி சார். சரி வா வா வா, இப்படி வா. அவருக்கு தான் டிமென்ஷியா ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஆக்சுவலி அக்ரஹாரத்திலே இதெல்லாம் ஆரம்பிச்சிடுது. இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுது. ஹி இஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன் சார். போயாச்சு சார். ப்ளீஸ் சார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சிவராமா, மெதுவா குடி. அப்பா, he is a cheat, he is a fraud. அதனால அவனை நான் வெளில அனுப்பிட்டேன். நீங்க வாங்கோ, செத்த ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்கோ. இனிமே அவன் என் கண்ணிலேயே படக்கூடாது. இல்ல அதெல்லாம் படமாட்டான். வாங்கோ. படுத்து விட்டானா? படுத்துக்க வச்சுட்டேன் சித்தப்பா. ரொம்ப சாரி சார். இந்த மாதிரி சமயத்தில் அவளுக்கு தகுந்த மாதிரி பேசி தான் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அதர்வைஸ் தே வில் பிகம் வைலண்ட். புரியுதுமா? நானும் ஏதோ படபடன்னு பேசிட்டேன், நீயும் மனசில் வச்சுக்காத. கௌரி, இவராமனுக்கு அடிக்கடி எப்படி வருமா? எப்போ வரும்னே சொல்ல முடியாது சித்தப்பா. இருந்த மாதிரி இருப்பா, திடீர்னு பிளாங்க் ஆயிடுவா. நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போதான் ஒரு 2 வருஷமாக தான் இப்படி இருக்கா. தனியாக எங்கேயாவது வெளியில் போனா அப்பா திரும்பி வர வரைக்கும் மனசு திக்குன்னு அடிச்சுக்கும். சரி கூட வரேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் கோவப்படுறா. வெளியில் சந்தோஷமாக சிரிச்சு பேசின்னு இருக்கேனே தவிர உள்ளூர அவ்வளோ வருத்தத்தையும் வேதனையும் அடக்கின்னு இருக்கேன் சித்தப்பா. சில சமயம் துக்கம் தொண்டை அடைச்சிண்டு அழுக பீறிண்டு வரும். அதை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை சித்தப்பா. ஏமா எப்படி எல்லாம் பேசுற? ஓ சின்ன தாத்தா நான் இல்லை. போராத குறைக்கு இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி சில விஷுவல்ஸ் வருது. அது என்ன விஷுவல், ஏன் அப்படி வருது, எதுக்காக அப்படி வருது, எல்லாம் புரியாத புதிரா இருக்கு சித்தப்பா. ஆனா அந்த விஷுவல்ஸுக்கும் நம்ம பூர்வீகத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் நிதர்சனமா தெரியறது. அடிமனசுல ஒரு சின்ன நம்பிக்கை, நப்பாசை, நம்ம 5வது ஜெனரேஷனை சேர்ந்தவா எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுவா அப்படின்னு. என்னைக்கு நான் ருக்குப்பாட்டியை கண்டுபிடிக்கிறேனோ அன்னைக்கு பல கேள்விகளுக்கு எனக்கு விட கிடைச்சிடும். அந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, உன்னுடைய பிரார்த்தனை, வேண்டுதல், தேடல் எதுவும் வீண் போகாது. Leave everything to God. பரவாயில்ல குடி.
சமீப காலமாக இங்கே பல மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது உடனே தணிஞ்சிரும்னு எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் இல்லை. இருந்தாலும் அவ விஜயத்தின் போது அது வரைக்குமாவது ஒரு சௌஜன்யத்தை, சௌஜன்யமாக இல்லைன்னாலும் சௌஜன்யமாக இருக்கிற மாதிரியாவது நாம் எல்லாரும் நம்மளை வெளிப்படுத்திக்கணும். நான் வாயே திறக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. நீ என் கூட பிறந்தவன்டா. வேத்து மனுஷனும் வேண்டாதவனும் இல்லை. சின்ன வயசுல உன்னை என் தோளில் போட்டு வளர்த்துருக்கேன். நோக்கே தெரியும், அப்பா முன்னாடி நின்று பேசுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம், பயம் இருக்கும். அது மரியாதையினால ஏற்படுறது. உன்னை பார்த்தா எனக்கு வயித்தெரிச்சலா இருக்குடா. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பாவோட வித்வத் என்ன, கீர்த்தி என்ன, ஞானம் என்ன, ஆகிருத்தி என்ன, நம்ம ஆத்த விடு. இந்த அக்ரஹாரத்திலயும் சரி, ஊர்லயும் சரி, நம்ம அப்பாக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, கௌரவம் இருக்குடா. நீ ஏன் பார்த்துருப்ப, அப்பா நம்ம ஆத்த விட்டு வெளியில போனாலே தெருவில் இருக்கிறவா எல்லாருமே ஒதுங்கி வழி விடுவா. அந்த அளவுக்கு நம்ம அப்பா மேல மரியாதை, அபிமானம். அப்படிப்பட்டவரை போய் உன்னால எப்படி அப்படியெல்லாம் பேச முடிஞ்சது? டே வெங்கட்டு, அன்றைக்கி நீ அப்பாவை ஏற்று பேசினது என்னாலேயே தாங்கிக்க முடியலடா. அதனால தான் நானும் கோச்சுன்ட்டேன். அன்னைக்கு என்னாச்சு உனக்கு? நீ பேசினதை பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் வெளவெளுத்து போயிடுது. ஏதோ ஒன்று உன் உடம்புக்குள்ள புகுந்துட்ட மாதிரினா பேசினேன். அண்ணா, நான் எல்லாரையோடையும் சின்னவதான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கோ. நீங்க அப்பா முன்னாடி நின்று பேசின வார்த்தைகளை என்னால இன்னும் ஜீர்ணிச்சிக்க முடியல. டே வெங்கடா, அன்றைக்கி நீ காசு கேட்டு நான் தரமாட்டேன்னு சொன்ன சும்மா கிண்டல் பண்ணுறதுக்குடா. நீ என்னைக்கு காசு கேட்டு நான் இன்னைக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாப்பா, ருக்குவை நீ கல்யாணம் பண்ணிட்டதால உனக்கு ஒரு புது உறவு, ஒரு துணை கிடைச்சிருக்கு. தாம்பத்தியங்கிற ஒரு பந்தம், ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவ தான் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பா. நாங்கெல்லாம் உங்ககிட்ட அன்பு காட்ட மாட்டோம், அக்கறை காட்ட மாட்டோன்னு ஒரு தப்பான எண்ணம் உனக்கு வந்துடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நீ எங்களை மட்டும் இல்லாம அப்பாவே எடுத்தெறிஞ்சு பேசி உதாசீனப்படுத்திட்ட. அதை நினைச்சு நீ இப்ப மனசு வருத்தப்படுறேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். வெங்கடா, அம்புஜா இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளலடா. நடந்ததை நினச்சி தூங்காமல் தவிக்கிறா. எல்லாத்தையும் மறந்துடுறா. நாங்கள் உன் கூட பிறந்தவாடா. உனக்கு ஒரு சங்கடம்னா அது எங்களுக்கும் தான்டா. அதை புரிஞ்சுக்கடா. வெங்கட்டு, ஓ நல்லதுக்காக மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். நமக்குள்ள எந்த மாதிரியான துவேஷமோ மனக்கசப்பும் வேணாண்டா. ஆமாண்ணா, இத்தனை நாளாக நமக்குள்ள எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் வந்ததே இல்லையே. இதுன்னு புதுசாக இருக்கு. விளையாட்டாக தானே எல்லாரும் உங்களை கேலி பண்ணி சிரித்து பேசுவோம். அப்போல்லாம் உங்களுக்கு வெக்க மட்டும்தானே வரும். நீங்கள் யார் மேலேயும் கோவப்பட்டதே இல்லையே. ஆமாப்பா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இந்த ஆத்து செல்ல குழந்தை. இதை பாருப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டதால உன்னை பெரிய மனுஷனா பார்க்க எங்களுக்கு தோணலை. ஊருக்கே ராஜாவானாலும் அந்த ஆத்துல, அந்த குடும்பத்தில் அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லையா? அப்பா நிலைமையை நினச்சிப்பார். நீ இப்படி திடீர்னு அவரை எதிர்த்து பேசினதுல அவர் நில கொலைஞ்சு போயிட்டார். அதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு தெரியாம புரியாம வயசான காலத்துல மனசு நொந்து அல்லாடின்னு இருக்கார். அவர் நம்மள்ட்ட பெருசா ஒன்றும் எதிர்பார்க்கலையே. நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு தானே நினைக்கிறார், பேசுறார். அதுல குத்தம் கண்டுபிடிச்சு அவர் மனசு நோகடிச்சுட்ட. நீ பண்ணது நியாயமா? மத்தாத்தை விட நம்மாத்துல நமக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கார். நமக்காகவே வாழற ஒரு மகானுபாவர்டா அவர்.
சித்த எல்லாத்தையும் நினைச்சு பாடுறா கொஞ்சம். அப்படி இருந்தும் அன்னைக்கு நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசின. நான் வெகுளி இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி அப்பாவியோ ஒன்றும் தெரியாதவனோ இல்லைன்னு. அதோட நிறுத்தாம அப்பாவையே எடுத்தெறிஞ்சு பேசிட்ட. அதுக்கு பேரு அசட்டு தைரியம். ஆமா அண்ணா, நீங்க தைரியமா பேச ஆரம்பிக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த தைரியத்தை ஆத்து மனுஷா கிட்ட காட்டாதீங்க. எனக்கு இப்பெல்லாம் உங்களை பார்த்தா உள்ளூர ஒரு பயம் வருது. அண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நம்ம எப்படியெல்லாம் இருந்தோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். பாவம் அப்பா, இனிமே இப்படி பேசாதீங்கோ அண்ணா. உன்னையே நீ ஏன் குறைவா நினைச்சுக்கிற? அப்பா மாதிரி நீயும் வேத அத்தியாயனம்லாம் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லை, உன்னோட சங்கீத ஞானத்துக்கும் தெய்வீக குரலுக்கும் ஈடு இணையே கிடையாது. நீ பாட ஆரம்பிச்சனா நாங்கெல்லாம் மெய் மறந்து வேற லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்போம். அத்தனை வித்வத்துடையவ நீ. வெங்கடா, உன்னை வெகுளின்னு சொல்றதுக்கான அர்த்தம் நீ விகல்பம் இல்லாம இன்னும் குழந்தை மனசோடையே இருக்க. அதுல அத்தனை பெருமிதம், வாஞ்ச, உன் மேல உள்ள பாசம்டா. அக்கா சொன்னது வாஸ்தவந்தா. நீ புரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க பாரு, எங்க மனசுல உள்ளத வெளிப்படையா பேசணும்னு தோணித்து. தனியா உட்காந்து ஆற அமர யோசிச்சு பாரு. எது சரி எது தப்புன்னு நோக்கே புரியும். இந்தா இன்னும் கொஞ்சம் தூத்தம் குடி.